எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானாஹு நல்லடியார்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணை நாள், மாபெரும் கிருபை நாள், இறை இல்லத்தில் நடைபெறுகின்ற இருமணம் இணையும் திருமண நிகழ்வில மணமக்களை வாழ்த்துவதற்காகவும் அவர்களுக்காக பிரார்த்திப்பதற்காகவும் வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வரவேற்று, இறை இல்லம் எப்படிப்பட்டதாக 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையில இயங்கியது என்ற இந்த இறை இல்லத்தில்தான் உச்ச நீதிமன்றமே நடைபெற்றது. நீதி பரிபாலனங்கள், குற்றவாளிகளுக்கு தண்டனைகள், எல்லா விதமான சட்டங்களும் அந்த மஸ்ஜித் நபவியில் சொல்லக்கூடிய இறை இல்லத்தில் நடைபெறும். அது மட்டுமல்ல அன்பானவர்கள, போர்படை பயிற்சி, இஸ்லாத்தின் மீது பெரும்பாலும் போர்கள் திணிக்கப்பட்டன. அத்தகைய போர்களை எதிர்கொள்வதற்காக போர்படை பாசறையாக பள்ளிவாசல் வழங்கியது. அது மட்டுமல்ல, அபயம் அளிக்கக்கூடிய வீடு இல்லாதவர்களுக்கு அவர்களை தங்கிக் கொள்வதற்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளையும் அஸ்ஹாபு சுப்பா திண்ணை தோழர்கள் தங்கக்கூடிய அந்த திண்ணையும் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆரோக்கியம் தரக்கூடிய விளையாட்டு பயிற்சிகள், மல்யுத்தமாக இருந்தாலும் சரி, அம்பெறிதலாக இருந்தாலும் சரி, ஈட்டி எறிதலாக இருந்தாலும் சரி, குதிரை ஏற்றங்களாக இருந்தாலும் சரி, இப்படி வீரமிக்க விளையாட்டுகள் நடைபெறக்கூடிய வளாகமாகவும் இந்த பள்ளிவாசல் திகழ்ந்திருக்கின்றது. பள்ளிவாசல் என்பது வணங்கி வழிபடுவதற்காக மட்டுமல்ல, மனிதர்கள் சந்திக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடியதாகத்தான் அப்பொழுது இருந்தது. ஏழைகளுடைய வாழ்வாதாரங்களுக்காக, ஏழை எளிய மக்கள் வாழ்வாதாரம் பெறுவதற்காக செல்வந்தர்களிடம் பணங்களை வசூலித்து, பொருள்களை வசூலித்து, அதை பயனாளிகளை கண்டறிந்து அந்த பயனாளிகளுக்கு வழங்கக்கூடிய நிதிநிலை நிறுவனமாக பைத்துல் மாலாகவும் இந்த பள்ளிவாசல் திகழ்ந்தது. அத்தகைய பள்ளிவாசலிலே இத்திருமணம் நடைபெறுவது குறித்து நாம் அனைவரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இந்த மணமக்களுக்கு அல்லாஹ் வாழ்ந்து வளமாக வாழ்ந்து எல்லா விதமான நற்பெயர்களையும் பிள்ளை பாக்கியங்களையும் வழங்க வேண்டும். திருமணத்தில மண பெண்ணுக்கு பொறுப்புதாரி தேவை. அதே போல மணமகனுக்கு மணக்குடையை, மகரை அவர் கொடுக்க வேண்டும். நீங்கள் மனம் முடிக்கும் மணப்பெண்களுக்கு மகரை, மணக்குடையை மனமுவந்து சந்தோஷமாக வழங்கிவிடுங்கள். நீங்கள் கொடுத்ததிலே அவர்கள் ஏதாவது திரும்ப தந்தால், அந்த மணமகள் ஏதாவது இவ்வளவு தந்திருக்கிறீர்கள், நான் கொஞ்சம் குறைத்துக் கொள்கிறேன், இந்த பொருளை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் திரும்பி தந்தால் அதை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். மகரை கேட்கக்கூடிய உரிமை பெண்களுக்கு இஸ்லாம் வழங்கியிருக்கும். அவர்களுக்கு அந்த உரிமையை வழங்கி இருக்கின்றது. நான் இந்த மகரை பற்றி சொல்லும் போது ஒரு சம்பவத்தை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே நடந்த சம்பவத்தை சொல்ல வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அகண்ட இஸ்லாமிய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் ஆண்கள் எல்லாம் கல்யாணமாகாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு திருமணமே முடியவில்லை. 30 ஆகிறது, 35 ஆகிறது, திருமணம் முடியவில்லை. என்ன காரணம் என்று விசாரிக்கும் போது பெண்கள் அதிகமாக மணக்குடை கேட்கிறார்கள், மகர்கள் கேட்கிறார்கள், அதை வழங்க ஆண்களால் இயலவில்லை என்று சொல்லப்படுகிறது. அமீருல் மோமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் வந்து விடுகிறது. என்ன இவ்வளவு ஆண் குமர்கள் தேங்கி கிடக்கிறது, பெண்கள் கொஞ்சம் குறைந்துதான் கேட்கக்கூடாதா என்று சொல்லி, இனிமே 400 திரகங்களுக்கு மேல் யாராவது எந்த பெண்ணாவது மணக்குடை கேட்டால், மகர் கேட்டால் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்பது போன்ற ஒரு சட்டத்தை 400க்கு மேல் கேட்கக்கூடாது என்று நிறைவு செய்கிறார். அப்பொழுது ஒரு வயதான அம்மா அவர்கள் என்ன செய்கிறார்கள், மோமின்களுடைய தலைவரை, ஜனாதிபதியை
அல்லாஹ் ஒரு குவியலையே நீங்கள் மகராக கொடுத்திருந்தாலும் திரும்ப அதில் நீங்களாக விருப்பப்பட்டு எதையும் எடுக்க முடியாது என்று சொல்லுகிறானே, அல்லாஹ் இவ்வாறு சொல்லி இருக்க நீங்கள் வரையறுப்பதற்கு நீங்கள் அதை ஒரு 400 என்ற அந்த வட்டத்திற்குள் கொண்டு வருவதற்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தார்கள் என்று ஜனாதிபதியை பார்த்து அந்த அம்மா கேட்டவுடன் அப்படியே அவர்கள் அசந்து விட்டார்கள். இப்படி ஒரு வசனம் குர்ஆனிலே இருக்கிறதா? உமர் தப்பஸ்யை இருந்தால் அந்த பெண் சரியாக சொல்லிவிட்டார்கள். நீங்கள் உழைத்து தொழில் செய்து அவர்கள் கேட்கக்கூடிய மனக்குடையை நீங்கள் கொடுத்து அந்த மனத்தை நீங்கள் செய்து கொள்ளுங்கள், திருமணத்தை செய்து கொள்ளுங்கள். அது அவர்களுடைய உரிமையாக இருக்கிறது. பெண்களுடைய உரிமை தொகையாக இந்த மகன் இருக்கிறது. பெண்களுக்குரிய வெகுமானமாக, சன்மானமாக அப்படிப்பட்டதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, பெண்களுக்கு என்று இஸ்லாம் சொத்துரிமை 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே கொடுத்தது மட்டுமல்ல, அந்த கொடுக்கப்பட்ட பொருளை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களே நிர்வகிக்கிறார்கள். ஒரு நீண்ட ஹதீஸ் என்றாலும் நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பார்த்து, நீங்கள் தர்மம் செய்யுங்கள், பெண்களை நான் அதிகமாக நரகத்தில் கண்டேன். பணக்காரர்களை பெரும் பெண்களையும் மெஹராஜ் பயணம் போயிருக்கும் போது அதிகமாக நான் நரகத்தில் கண்டேன். ஆகவே பெண்களே நீங்கள் தர்மம் செய்யுங்கள். அப்பொழுது அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி தன்னுடைய கணவரை பார்த்து சொல்லுகிறார்கள், நீங்களே கையில காசு இல்லாமல் இருக்கிறீர்கள். எப்படி? நீங்களே கையில் காசு இல்லாதவர். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பெண்களாகிய எங்களை தர்மம் செய்ய பணித்தார்கள், கட்டளையிட்டார்கள். நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று வறுமையில் வாடும் உங்களுக்கே நான் அதை வழங்கலாமா? கணவருக்கு வழங்க முடியுமா மனைவி என்று கேளுங்கள். அதுவே எனக்கு போதுமானதாகும் என்றால் நான் உங்களுக்கே வழங்கி விடுவேன். யார் சொல்றது? கணவனை பார்த்து மனைவி சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண்களுக்கு 2 பங்கு, அந்த 2 பங்கிலே தான் அவர்கள் குடும்பத்தை நடத்த வேண்டும், தங்களுடைய சகோதரிகளை கட்டி கொடுக்க வேண்டும், காக்க வேண்டும். எல்லா விதமான 2 பங்கு. ஒரு ஆணுக்கு 2 பங்குன்னு சொன்னால், பெண்ணுக்கு 1 பங்குன்னு சொன்னால், இந்த 1 பங்கையும் அப்படியே அவர்கள் வைத்துக் கொள்ளலாம். அவர்கள் தொழிலிலே போட்டு அவர்கள் லாபம் சம்பாதிக்கலாம். ஆனால் இந்த 2 பங்கு வாங்கக்கூடியவன் தான் எல்லா விதமான குடும்ப நலன்களையும் காக்க வேண்டும், பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட சொத்து கிடைத்த இந்த அம்மா பணக்கார அந்த அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி, கணவராகி உங்களுக்கு கொடுக்கலாமா என்று நீங்கள் கேட்குவார்கள் என்று சொன்னார்கள். அதற்கு அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் என்னத்தை கேட்கிறது, நீயே போய் கேட்டு தெரிஞ்சு கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு தரலாம்னு சொன்னா அப்படிங்கிறாங்க. அதோட இவங்க என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டை நோக்கி வருகிறார்கள். வந்தா அந்த இடத்துல இன்னொரு பெண் வர்றாங்க. நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு ஒருவர் கேட்டுக்கொள்ளும் போது அந்த பெண் சொல்லுகிறார்கள், நான் என் கணவருக்கு ஜக்காத்தை கொடுக்கலாமா, சதகாவை கொடுக்கலாமா என்று கேட்டுதான் வந்தேன். அப்ப எந்த அளவுக்கு பெண்களுடைய சொத்துரிமை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய சொத்தை அவர்களே நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆணாதிக்கத்தை பயன்படுத்தி கணவன் அதையெல்லாம் எனக்கு கொடு என்று கேட்க முடியாது, கேட்கக்கூடாது. இதுதான் இஸ்லாம். அப்பொழுது வீட்டு வாசல் ஏற்கனவே ஒரு அன்சாரி பெண்ணும் இருந்தால் அவரது நோக்கமும் எனது நோக்கமாகவே இருந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எங்களுக்கு மதிப்பு கலந்த பயம் இருந்தது. எனவே வெளியிலே நின்று கொண்டிருந்தோம். பின்னர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களிடம் புறப்பட்டு வந்த போது அவரிடம் நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று 2 பெண்கள் வீட்டு வாசல் நின்று கொண்டு தம் கணவர்மார்களுக்கு தமது மடியில் வளரும் தந்தையற்ற அனாதைகளுக்கும் தம் மீது கடமையான தர்மத்தை வழங்கலாமா என்று வினவுகிறார்கள், கேட்கிறார்கள் என்று கேளுங்கள். ஆனால் நாங்கள் யார் என்று எங்களுடைய பெயரை சொல்ல வேண்டாம் என்று கூறினோம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சென்று அவ்வாறே கேட்டபோது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்விருவரும் யார் என்று கேட்டார்கள். ஜைனப் அதில் ஒருவர் என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். எந்த ஜைனப் என்று கேட்டபோது அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவியார் என்று சொன்னவுடன் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு சொன்ன போது அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்விருவருக்கும்
கணவருக்கு சதகாவை ஜக்காத்தை வழங்கக்கூடிய அவ்விருவருக்கும் இரு நன்மைகள் உண்டு. ஒன்று உறவினர்களை ஆதரித்த நன்மை, இன்னொன்று தர்மம் செய்த நன்மை என்று சொன்னால் கணவன் மனைவிக்கு எவ்வளவுதான் அந்த மனைவி பணக்காரராக இருந்தாலும் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் எல்லாம் கணவன் தான் தன்னுடைய தகுதிக்கு ஏற்றவாறு மனைவிக்கு கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையிலும் அவர்கள் கணவர்களுக்கு அதை கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கும் போது இஸ்லாம் எந்த அளவுக்கு பெண் உரிமை பேணக்கூடியதாக, பெண்களுக்குள்ள உரிமைகளை அவர்களையே முழுமையாக அந்த உரிமையை அனுபவிக்கக்கூடியதாக ஆக்கியிருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே மகர் என்பது முக்கியமான ஒன்று. ஏனென்றால் ஆண்களுடைய ஆளுமையை இந்த மகர் கொடுப்பதன் மூலமாகத்தான் அல்லாஹ் நிரூபிக்க வேண்டும் என்கிறார். அல்லாஹ் சொல்கிறார், الرجال قوامون على النساء بما فضل الله بعضهم على بعض وبما ஆண் பெண் இருபாளரில் அல்லாஹ் சிலரை விட மேன்மைப்படுத்தி வைத்திருக்கின்றான். ஆண்கள் தங்கள் சொத்துக்கள் இருந்த பெண் பாலாருக்காக செலவு செய்து வருவதனாலும், ஆண்கள் பெண்களை நிர்வகிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றதனாலும் அவர்கள் தங்களுடைய மகரை அவர்கள் கொடுத்துத்தான் மனம் முடிக்க வேண்டும் என்று ஆண்களுடைய ஆளுமையை சொல்லக்கூடிய அதே நேரத்தில பெண்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நல்லொழுக்கமுடைய பெண் தன் கணவனிடம் விசுவாசமாகவும் பணிந்தும் நடப்பார்கள். தங்கள் கணவன்மார்கள் இல்லாத சமயத்தில் பாதுகாக்கப்பட வேண்டியவற்றை, கற்பை, கணவருடைய உடைமைகளை, பிள்ளைகளை அல்லாஹ்வின் பாதுகாவல் கொண்டு பாதுகாத்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்ணுக்குரிய இலக்கணத்தை சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால், மகர் என்பது அவசியத்திலும் அவசியம். ஒரு பெண் வந்தார், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எனக்கு எந்த விதமான மகரும் தர வேண்டாம், என்னை நான் உங்களுக்கு அன்பளிப்பு செய்கிறேன், என்னை நீங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கேட்டார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு திருமணம் எல்லாம் தேவையில்லை என்றவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது ஒருவர், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அந்த பெண்ணை மணந்து கொள்கிறேன் என்றார். என்ன வைத்திருக்கிறாய் மகராக கொடுக்க? ஒன்றுமே இல்லை அவருக்கு. ஒரே ஒரு வேலை இருக்கிறது, அதுல பாதியை கொடுக்குறேங்கிறது. அப்ப நீ என்ன செய்வேன்னு சொல்லி கேட்கிறாங்க. வீட்டுல போய் ஏதாவது இருக்கா பார்த்துட்டு வாங்குறாங்க. அவர் போய் பார்த்து தேடி பார்த்துட்டு வந்து ஒன்னே இல்லைங்கிறார். அப்படியே அவரும் அமர்ந்துட்டாரு, அந்த பெண்ணும் அமர்ந்திருக்காங்க. கடைசியா அவர் எழுந்து செல்ல போகும்போது அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னிடத்துல ஏதாவது குர்ஆன் வசனங்கள் மனப்பாடமா இருக்கா? குர்ஆனை ஓதிருக்கிறாயா? அதுல ஏதாவது சூறாக்களை மனனம் செய்திருக்கிறாயா? ஆம், என்னென்ன சூறாக்கள் எனக்கு மனனமாக இருக்கிறது. அப்படியா? அந்த சூறாக்களை அந்த பெண்ணுக்கு கற்றுக் கொடுப்பதை மகராக்கி நான் இந்த திருமணத்தை, எளிமையான திருமணத்தை, ஏனென்றால் அன்றாட அவர் சம்பாதிப்பாரு, சாப்பிடுவாரு. இப்படித்தான் அவருடைய நிலை இருந்துட்டு இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்றாங்க, நீங்கள் பருவ வயதை அடைந்து விட்டால், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் திருமணம் முடியுங்கள். நீங்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் உங்களை சீமானாக்குவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதற்காக குர்ஆன் வசனங்களை மகராக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமணத்தை முடித்து வைத்தார். நேற்றைய தினம் அடியக்கமங்கலம் என்ற ஊருக்கு சென்றிருந்தேன். இதே போன்ற ஒரு திருமண உரை. மணமகன் 144 கிராம், அதாவது 18 பவுன் தங்க நகையை மகனாக கொடுத்தார். இப்படி மகன் கொடுக்கக்கூடிய பழக்கங்கள் ஏகத்துவ எழுச்சியின் காரணமாக ஆரம்பங்களில் எல்லாம் பெண் வீட்டார் எந்த அளவுக்கு நொந்து நூலானார்கள், கசங்கினார்கள். என்னுடைய தகப்பனார் பள்ளிவாசல்களிலே நோட்டு புத்தகத்தை வைத்துக் கொண்ட ஜமாத்துடைய பரிமிஷனோடு நான் குமராளி என்று அவருடைய சுய மரியாதையை விட்டு, கௌரவத்தை விட்டு பெண்ணை வென்று விட்டோம், அதை கரையேற்ற வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ கௌரவ பிச்சைகள் எடுக்கக்கூடிய நிலைகள் மாறி இருக்கிறது என்று சொன்னால், இன்னைக்கு மணமகன்கள் அல்லாஹ் சொல்லிவிட்டார் மகன் கொடுக்க சொல்லி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள் மகன் கொடுக்க சொல்லி, எனக்கு மனைவியாக வருபவருக்கு நான் மகன் கொடுத்துதான் மனம் முடிப்பேன் என்பது மட்டுமல்ல, ஏற்கனவே மகன் கொடுக்காதவர்கள் கூட, திருமண கொடை கொடுக்காதவர்கள் கூட குர்ஆனை ஹதீஸை அறிந்த பிறகு, நான் ஒரு காலத்திலே உங்களுக்கு மகன் தராமலே திருமணம் செய்து விட்டேன், உங்களுக்கு எவ்வளவு வேண்டும் கேளுங்கள் என்று பிறகு அந்த மகரை எல்லாம் கொடுக்கக்கூடிய, வாங்கியதை திருப்பி கொடுத்து இவர்கள் மகன் கொடுக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டார். எப்பொழுதும் இஸ்லாம் அதனுடைய தூய்மையான வழியிலே பின்பற்றப்படும் போது நிச்சயமாக இத்தகைய நல்ல நிலைகள் எல்லாம் ஏற்படும். இப்பொழுது என்ன என்று சொன்னால்,
ஒன்றும் வேண்டாம், பெண்ணை தந்தால் போதும். ஏனென்று கேட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெண்களை ஒரு கௌரவமாக, கண்ணியமாக, இஸ்லாம் கொடுக்கக்கூடிய கண்ணியம், கௌரவம் வேற யாரும் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இந்த பெண்கள் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துன்கஹுல் மர்அத்துல் அர்பா லிமாலிஹா வ லிஹஸபிஹா வ ஜமாலிஹா வ லிதீனிஹா. 4 நோக்கங்களுக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறார். என்ன 4 நோக்கங்களில்? ஒன்று, அவருடைய செல்வத்திற்காக, பணக்கார பெண் என்பதற்காக. இன்னொன்று, அவருடைய குடும்ப பாரம்பரியத்திற்காக, நல்ல குடும்பம் என்பதற்காக. மூன்றாவது, அந்த பெண்ணுடைய அழகிற்காக. நான்காவது, அவருடைய மார்க்க நல்லொழுக்கத்திற்காக, தீனுக்காக. ஆக யாரிடம் தீன் இருக்கிறதோ, இறையச்சம் இருக்கிறதோ, தாய் தந்தைக்கு எப்படி நடக்க வேண்டும், கணவனுக்கு எப்படி நடக்க வேண்டும், கணவனுடைய பெற்றோர்களுக்கு எப்படி நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொன்ன பிரகாரம் 5 தொழுகையை மேற்கொண்டு நல்ல முறையிலே இருக்கக்கூடிய அந்த தீனுடைய பெண்ணை மணந்து நீ வெற்றி அடைந்து கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இஸ்லாமிய அடிப்படையிலே உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். இறையச்சத்தோடு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இங்கு மட்டுமல்ல, நீங்கள் சொர்க்கத்திலும் கணவன் மனைவிகளாக வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பித்து வைத்த முதல் உறவு, திருமண உறவு சாதாரணமானதல்ல. அல்லாஹ் ஆரம்பித்து வைத்த உறவு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் படைத்து அவர்களை கணவன் மனைவியாக மணமுடித்து வைத்தது அல்லாஹ். ஆகவே இந்த உறவு பந்தம் நெருக்கமானது, நேசமானது, பாசமானது. இந்த ஒரு வசனத்தை மட்டும் ஓதி நான் முடித்துக் கொள்கிறேன். மின் ஆயாத்தி அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனூ இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வ ரஹ்மா இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன். இன்னும் நீங்கள் எவர்களிடம்? உங்களுடைய மனைவியரிடம் ஆறுதல் பெறுவதற்குரிய, நிம்மதி பெறுவதற்குரிய உங்கள் மனைவியரை உங்களிலிருந்தே உங்களுக்காக அவன் படைத்திருப்பதும், உங்களிடையே உவப்பையும் கிருபையையும் பாசத்தையும் உண்டாக்கி இருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாகும். சிந்தித்து உணரக்கூடிய சமூகத்திற்கு நிச்சயமாக இதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் கூறுகின்றார். எந்த உறவுக்கும் இவ்வாறு அத்தாட்சி இருப்பதாக சொல்லவில்லை. இந்த திருமண உறவுக்கு மட்டும் அல்லாஹ் இவ்வாறு இணைப்பை நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்று சொல்லுகின்றான். ஆகவே நீங்கள் இத்திருமண வாழ்க்கையை நல்ல முறையிலே, அல்லாஹுக்கு உகந்த முறையிலே, உறவினர்களுடைய அந்த உறவுகளோடு நேசமாக, பாசமாக நீங்கள் வாழ்ந்து வளமாக வாழ்ந்து பிள்ளை பேர்களை பெற்று அதை மார்க்கத்திற்குரியவர்களாக ஆக்கியருள வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமண உரையின் முடிவிலே மணமக்களுக்காக பிரார்த்தித்த பிரார்த்தனை கூறி நிறைவு செய்கின்றேன். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் உங்கள் இருவருக்கும் அபிவிருத்தியை நல்குவானாக. எதெல்லாம் உங்களுக்கு அபிவிருத்தி வேண்டுமோ அதிலெல்லாம் அபிவிருத்தியை நல்குவானாக. பாரக அலைக்க, உங்களுக்காக எதையெல்லாம் அவன் ஏற்படுத்தியிருக்கின்றான், உண்ணும் உணவு, உடுக்கும் உடை, எடுக்கும் இடம், பிள்ளை செல்வங்கள் எல்லாவற்றிலும் புலன்களுக்கு அப்பாற்பட்ட அரியாபுரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அருள்வளம் பரக்கத் செய்வானாக. ஜமா பைனகுமா ஃபீ கைர். நன்மையான காரியங்களிலே தம்பதிகளாகிய உங்களை ஒருங்கிணைப்பானாக என்று கூறி முடிக்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.